வட்டாரத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல, பேரியக்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்து திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஐயப்பன் அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய மகளிர் வலையமைப்பினுடைய மாவட்ட அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரி கிருபாராணி அவர்களே, நகர செயலாளர் நாகராஜன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த அமைதியும் ஆழமும் நிறைந்த வட்டார செயலாளர் அருமை சகோதரர் வேதமூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புமிகு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகேசன் அவர்களே, மாவட்டத்தினுடைய சிறப்பு மிகுந்த பொருளாளர் அருமை சகோதரர் சுபாஷ் அவர்களே, மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக பணிபுரிந்ததோடு மாநில செயற்குழு உறுப்பினராகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பு மிகுந்த அண்ணன் ஆர்கே அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் பாலசுப்ரமணியன் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய செல்வமணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் வட்டாரத்துடைய பொருளாளர் ராஜசேகர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட்டு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் அவ்வப்போது உற்சாகத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் காந்தி அவர்களே, அதே போல திருவாரூர் வட்டாரத்திலே ஓய்வு பெற்றாலும் இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வடுகநாதன் அவர்களே, அதே போல மேனால் வட்டார செயலாளராக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மணிமாறன் அவர்களே, பல்வேறு வட்டாரங்களிலே இருந்து வருகின்றிருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, குடவாசல், வடங்கிமான், மன்னார்குடி உள்ளிட்ட வட்டாரங்களிலே இருந்து வருகின்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே 18 பேர் தங்களுடைய பணியினை நிறைவு செய்திருக்கிறார்கள். இதிலே ஒரு மகிழக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 18 பேரும் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. கேட்டேன் இல்லைங்க மேடம், 3 பேர், அதிலும் 3 பேர் அரசால் ஓய்வூதியம் மறுக்கப்பட்டவர்களாக இங்கே இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கவலை தரும் செய்தியும் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பல்வேறு ஆண்டு விழாக்களை, வட்டார விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாக்களிலே எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இது 6வது வட்டாரமாக நம்முடைய மாவட்டத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்தை சார்ந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு பணியினை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதிலே 100 பேர் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதியம் மறுக்கப்பட்ட ஆசிரியர்களாக இன்றைக்கு பணியினையில் இருந்து நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அருமை சகோதரர் பணியினை நிறைவு செய்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சத்யநாராயணன் அவர்களே, அதே போல அண்ணன் ரகுபதி அவர்களே, ஆசிரியர்கள் மலர் அவர்களே, ஞானப்பூங்கோதை அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, உண்ணாமலை அவர்களே, காந்தி அவர்களே, அனந்தலட்சுமி அவர்களே, எழிலரசி அவர்களே, கனிமொழி அவர்களே, தமிழ்ச்செல்வி அவர்களே, அந்தோணி அம்மாள் அவர்களே, கோமதி அவர்களே, சாந்தி அவர்களே, தியாகராஜன் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, தமிழ்ச்செல்வி அவர்களே, இந்த 18 பேரும் இன்றைக்கு பணியினை நிறைவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் சொல்லுகின்ற போது கவலையோடு சொன்னார், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்பது ஒரு சுயம்பு ஒன்று, தானாக தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய மாபெரும் இயக்கம். இதை நான் வளர்க்க வேண்டும் அல்லது அண்ணன் காந்தி அவர்கள் வளர்க்க வேண்டும், இல்லை இருக்கக்கூடிய தலைவர்கள் வளர்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த வீரம் சொரிந்த சொல் இன்றைக்கு ஆசிரியர்களை இந்த இயக்கத்தின்பால் ஈர்த்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த வட்டார கிளை ஒரு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு
அரசு அதிகாரிகளுக்கு அவ்வப்போது பணிகளை வழங்குவார்கள். ஒரு காலத்திலே மரங்களை அதிகமாக நட வேண்டும் என்று சொல்லி அரசு திட்டமிட்டு அதற்கு அதிகமாக பயன்படுத்தியது இந்த வருவாய்த்துறையில் இருந்த ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய அந்த பள்ளி வளாகங்களிலே எல்லாம் மரங்களை நட வேண்டும். ஒரு ஆண்டிற்கு 2 முறை 3 முறை கணக்கெடுத்து எவ்வளவு மரம் நட்டிருக்கிறீர்கள், எவ்வளவு மரம் வளர்ந்திருக்கிறது என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் ஒருங்கிணைத்து தாக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பு வட்டாட்சியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு கதை ஒன்று சொல்வார். ஒரு இடத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்வார். ஒரு 6 மாதம் கழித்து ஒரு வட்டாட்சியர் தகவல் தெரிவிக்கிறார், கணக்கெடுக்கிறார். மரங்களை எல்லாம் நட்டிருக்கிறோம், எவ்வளவு மரங்கள் உயிரோடு இருக்கிறது, எவ்வளவு மரங்கள் பட்டுப்போய் இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது கீழே இருந்த அலுவலர் உதவியாளர்கள் ஒரு கணக்கை கொடுக்கிறார்கள். பார்த்த அந்த தாசில்தாருக்கு, வட்டாட்சியருக்கு அதிர்ச்சி. அதில் என்னவென்று சொன்னால் 100 மரங்கள் நட்டோம், ஆனால் பட்டுப்போன மரங்களுடைய எண்ணிக்கை 101 மரங்கள் என்று அந்த அறிக்கை இருந்தது. அவருக்கு இது எப்படி 100 மரங்களும் பட்டு போயிருந்தால் 100 மரங்கள் தானே பட்டு போயிருக்க வேண்டும், எப்படி 101வது ஒரு மரம் அங்கே பட்டு போயிருக்கிறது என்று அவர் ஆய்வு செய்கின்ற போது அவருக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், இந்த 100 மரங்களுக்கான மரங்கள் நடுவதற்கு அந்த மரக்கன்றுகளாக ஒரு மரத்தில் இருந்த கிளைகளை வெட்டி இருக்கிறார்கள். ஆக 100 மரங்களுடைய கிளைகளும் அங்கே வீணாகிவிட்டது, அந்த கிளைகளை வழங்கிய மரமும் வீணாகிவிட்டது, 101 மரங்களும் வீணாகிவிட்டது என்பது அந்த காலத்து இந்த நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுடைய கணக்காக இருந்தது. அவைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு 18 ஆசிரியர்கள் இங்கே பணியினை நிறைவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் 25 ஆசிரியர்கள் இந்த இயக்கத்திற்காக அழைத்து வந்திருக்கிறோம் என்று பெருமையோடு இந்த வட்டாரங்களை சொல்லுகிறது என்று சொன்னால், இது இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய பெருமை, அவருடைய செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகள் தான் அவர்களை ஈர்த்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஆசிரியர் பணி நியமனமே கிடையாது. திருவாரூர் மாவட்டம், தமிழகம் முழுவதும் 5 ஆண்டுகளாக ஆசிரியருடைய பணி நியமனம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை மாவட்டத்திலே 2900 ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். 1800 பேர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்ட உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக அந்த பணி நிறைவு பெறக்கூடியவர்களும் நிறைவு பெற்று சென்று கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டுடைய எண்ணிக்கை இன்றைக்கும் 1800ஆக நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது இங்கே இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய பெருமக்கள் தான் காரணம். இன்றைக்கு அதனுடைய விளைச்சல், அந்த விளைச்சலுடைய அறுவடை தான் இன்றைக்கு திருவாரூர் வட்டாரங்களை பெற்றிருக்கிறது. இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் வட்டார செயலாளர்கள். அது எந்த வட்டாரமாக இருந்தாலும் சரி, இந்த கடைக்கோடி பகுதியிலே இருந்து வந்திருக்கிறார்கள், ஒன்று முத்துப்பேட்டையிலே இருந்து வந்திருக்கிறார்கள், அதே போல வலங்கிமானிலே இருந்து வந்திருக்கிறார்கள். வலங்கிமான் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. வலங்கிமானிலே உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதே போல முத்துப்பேட்டையினுடைய எண்ணிக்கை இன்றைக்கும் குறையவில்லை, குடவாசலுடைய எண்ணிக்கை குறையவில்லை. எண்ணிக்கை குறையாத அளவுக்கு இன்றைக்கு ஆசிரியர் சகோதரர்கள், நம்முடைய பொறுப்பாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். அந்த வகையில் இன்றைக்கு பணியை நிறைவு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சத்யநாராயணன் அவர்களை பற்றி சொன்னாங்க. நிறைய பேர் எங்களுடைய குடும்ப நண்பர்களாக இருக்கிறார்கள். 18 பேரிலே நிறைய பேர் குடும்ப நண்பர்கள், குடும்ப அளவிலே பழகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் சத்யநாராயணன் அவர்கள் இங்கே பணியை நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய பணி நிறைவு இந்த இயக்கத்திற்கு ஒரு இழப்பு என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை அவருடைய பணி நிறைவு நான் இழப்பாக கருதவில்லை. அவர் பணி நிறைவு செய்தாலும் இந்த இயக்கத்திற்காக பணியாற்றக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறார். அவர் எங்கும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்கின்ற நிலையிலே இந்த இயக்கத்திற்கு கூடுதலாக இப்பொழுது கல்விப்பணி அவருக்கு ஒரு தடையாக இருந்தது. இயக்கப்பணி செய்வதற்கு அவருக்கு ஒரு கல்விப்பணி தடையாக இருந்தது. அந்த தடை விலகிவிட்டது. அவர் முழு நேர ஊழியராக இந்த இயக்கத்திற்காக பணியாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அண்ணன் ரகுபதி அவர்கள் இந்த இயக்கத்தின் நல்ல ஆலோசனை கூட்டம், செயற்குழு கூட்டம், வட்டார செயற்குழு, பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது என்றால் அவருடைய கருத்து பிரதானமாக இருக்கும். அவர் இந்த இயக்கத்திற்காக கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர். அதே போல நகரத்தினுடைய பொருளாளர். இங்கே பெருமையாக பேசுகிறீர்கள், என்ன பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்திலேயே திருவாரூர் வட்டார கிளை
ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இந்த பொறுப்பாளர் இந்த விழா நடத்துவதற்காக நீங்கள் வாரி வாரி வழங்கிய அன்பளிப்பு தான். அந்த அன்பளிப்பிலே அதிகபட்ச தொகை 30,000 என்று வருகிறதே, அது நம்முடைய உண்ணாமலை அவர்கள் வழங்கி இந்த இயக்கத்தை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல அனைத்து ஆசிரியர்களும், இங்கே பணியினை நிறைவு செய்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் எவ்வளவு முடியுமோ, தங்களாலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வழங்கி இருக்கிறார்கள். இது யாருக்காக வழங்கி இருக்கிறார்கள்? ஏதோ என்னை பார்த்து எனக்காக வழங்குகிறார்கள் என்றோ, அல்லது அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்துகிறார்கள் அதற்காக வழங்குகிறோம் என்பதற்காக அல்ல. இங்கே அழைத்த போதெல்லாம், இரவு எத்தனை மணிக்கு அழைத்தாலும், விடியற்காலையிலே அழைத்தாலும், அல்லது நடுநிசையிலே அழைத்தாலும் ஓடி வந்து பணியாற்றுவதற்கு இங்கே பொறுப்பாளர் வேதமூர்த்தி அவர்களும், ஐயப்பன் அவர்களும், ராஜசேகர் போன்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக 24 மணி நேரமும் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவர்களைப் போல் நம்மால் உடல் உழைப்பு செலுத்த முடியவில்லை. அதற்கு மாற்றாக பொருளாதார அளவிலே இந்த இயக்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளவு நிதியை வழங்கி இருக்கிறார்கள். இது மாவட்டத்திலே அனைத்து வட்டாரங்களிலும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அந்த திருவாரூர் வட்டாரத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய வட்டாரத்திற்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி மணிகண்டன் விழா நடத்தியது சுலபமாக வசூல் செய்து விட்டார். அதே போல மார்க்கின் வசூல் விழா நடத்தினார், அவரும் சுலபமாக வசூல் செய்து விட்டார். நம்முடைய செல்வ சிதம்பரம் இங்கே இருக்கிறார், அவரும் சுலபமாக. எல்லா வட்டாரங்களும் இன்றைக்கு சுலபமாக நிதியை வசூல் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய பணிகள் சிறப்பாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு பெருமை. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கெல்லாம் என்ன பெருமை என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு பெருமை. இப்படி உழைக்கக்கூடியவர்களை, ஓடி ஆடி பணியாற்றக்கூடியவர்களை, ஆசிரியர்களை தன்மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர்களை பொறுப்பாளர்களாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு பெருமை. இங்கே நான் மாவட்ட கல்வி அலுவலகத்திலே போய் மாவட்ட கல்வி அலுவலரிடத்திலோ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடத்திலோ உட்கார்ந்து பேசுகிறேன் என்று சொன்னால், அவருக்கு சமமாக எனக்கு இருக்கை அமர்த்தி என்னை அமர வைத்து அவர் பேசுகிறார் என்று சொன்னால், ஏதோ இது தனிப்பட்ட ஈவேராவுக்காக கிடைத்த வாய்ப்பல்ல. இந்த ஈவேராவுக்கு பின்னால் சுமார் 2000 ஆசிரியர்கள் பின்னாலே இருக்கிறார்கள். நினைத்தால் அடுத்த மாத்திரத்திலே 500 பேரையோ 600 பேரையோ இந்த அரங்கிற்குள் அழைத்து வந்து விடுவார் என்ற அச்சம்தான் என்னை அங்கே அமர வைத்திருக்கிறது. அந்த பெருமையை பெற்று தந்தவர்கள் நீங்கள் என்கின்ற அடிப்படையிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சிறந்த பள்ளி என்கின்ற விருதை நம்முடைய கிருஷ்ணா அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி பெற்றிருக்கிறது. அந்த பள்ளியை பற்றியும், அந்த பள்ளியினுடைய தாளாளரை பற்றியும், அந்த பள்ளியை நடத்துகின்ற அந்த குழுவை பற்றியும் எனக்கு மிக நீண்ட நாட்களாக தெரியும். அவர்களுடைய நண்பர்கள் அண்ணன் சீதாராமநாதர் தான், இவருடைய அண்ணன் ராஜாராமன் அவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். நீண்ட காலம் அவர்களோடு நன்றாக பழகி இருக்கக்கூடியவர். அந்த பள்ளி ஒரு 100 ஆண்டுகளை கடந்த பள்ளி. அந்த ஒடுக்கப்பட்ட பகுதியிலே, உள்ளார்ந்த ஒரு பகுதியிலே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி, அந்த பள்ளிக்கூடத்திலே அந்த சற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் கல்வி பயில வேண்டும் என்று சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளரின் இடத்திலே சொன்னது, எங்களுக்கு நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டுவதிலே எப்படி பெருமைப்படுகிறோமோ, இந்த பள்ளிக்கூடத்தை 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறோமோ, அதற்கு இணையான பெருமை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வட்டார பொருளாளர் எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவர் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இவ்வளவு பெரிய சிறப்பு இந்த பள்ளிக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் பெருமையோடு இடத்திலே சொல்லுகின்ற போது, அவர் என்னுடைய வட்டார பொருளாளர், நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டுடைய வட்டார பொருளாளர் இவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். இளையவர், வயதிலே இளையவர், ஆனால் இங்கே தலைமை பொறுப்பிலே உட்கார்ந்து பள்ளிக்கூடத்தை சிறப்பாக நடத்தி மாநில அளவிலே சிறந்த பள்ளி என்கின்ற பெயரையும் பெற்றிருக்கிறார். இது பள்ளி அளவிலே மட்டும் அவருடைய தனியை பணியை நிறுத்தி கொண்டிருக்கிறாரா? இன்றைக்கு பல்வேறு நபர்களுக்கு அவர் உறுத்தலாக தொடங்கிக் கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் எப்படி இந்த இயக்கத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். காலையிலே ஒரு பணி, நீங்கள் இரவு ஒரு பணி அவரிடத்தில் ஒப்படைத்தீர்கள் என்று சொன்னார். நம்முடைய வட்டார செயலாளர் பெருமையோடு பல நேரங்களில் சொல்லுவார், இரவு 10 மணிக்கு அவரிடத்திலே ஒரு பணியை ஒப்படைத்திருப்பேன், 4 மணிக்கு, விடியற்காலை 4 மணிக்கு அந்த பணியை முடித்து அந்த பயில் என்னிடத்திலே வரும். அவ்வளவு எப்படி தூங்குகிறார், எப்படி பணியாற்றுகிறார் என்று தெரியாத அளவுக்கு இன்றைக்கு இந்த அண்ணன் அவர்கள் பெருமையோடு சொன்னார்கள். இந்த நிலையை நான் பார்த்தேன்.
இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஆசிரியர் சங்கம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, மற்ற ஆசிரியர் சங்கங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருந்த ஆசிரியர் சங்கம் ஒன்று இங்கே இருந்தது. அதுதான் அவர் எஸ்எஸ் நடுநிலை பள்ளியிலே உள்ளே நுழைந்தால் உள்ளே விட மாட்டார்கள், மோசஸிலே நுழைந்தால் உள்ளே விட மாட்டார்கள், எங்கு நுழைந்தாலும் இவர்களை உடனடியாக அதில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலை. ஆனால் இன்றைக்கு பொறுப்பாளர்களை உள்ளே அழைத்து, எப்பொழுது இந்த பொறுப்பாளர் நம்முடைய பள்ளிக்கு வருவார்கள், அவர்களை அழைத்து அமர வைத்து அவரோடு பேசி செல்ல வேண்டும் என்கின்ற நிலை இன்றைக்கு அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆசிரியர், இந்த பொறுப்பாளர்களுடைய வலுவான செயல்பாடுகள் தான் காரணம். அந்த வகையிலே கிருஷ்ணா உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி சிறப்பு விருதை பெற்றிருப்பது நான் பெற்ற விருதாக, நான் என்னுடைய பள்ளி பெற்ற விருதாக நினைத்து பெருமையோடு வாழ்த்துகிறேன். அதே போல கனவு ஆசிரியர் விருதை பெற்றிருக்கிறார் நம்முடைய அன்பழகன் அவர்கள். அவரிடத்திலே பேசுகின்ற போது எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு பின்தங்கிய ஒரு பகுதியிலே இருந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு உழைத்து படித்து உழைத்து முன்னேறி இருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தெளிவு இருக்கிறது பாருங்கள். அவருடைய பேச்சு, அவர் சொல்லுகின்ற கருத்து, எடுத்து வைக்கக்கூடிய முறை, இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு மிகப்பெரிய நிறைகுடமாக அவர் இன்றைக்கு விளக்கக்கூடாது. அதனாலேதான் கனவாசிரியர் முதல் 50 பேருக்குள்ளே அவர் வருகிறார் என்று சொன்னால் அந்த முழு திறமை அவருக்கு இருக்கிறது. அவர் நம்முடைய சங்கத்தை சார்ந்தவர், நம்முடைய உறுப்பினர் என்பது நமக்கெல்லாம் பெருமை என்கின்ற அடிப்படையிலே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்கே சேவியர் ரேமண்ட் அவர்கள், இவர் என்னுடைய தம்பி. சேவியர் ரேமண்ட் என்னுடைய தம்பியை போன்றவர். நானும் அவரும் கொரடாச்சேரி ஒன்றியத்திலே ஒன்றாக பணியாற்றுவோம். அப்பொழுதே தெரியும் இவருடைய சுறுசுறுப்பு, அவருடைய நுணுக்கமான செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அப்பொழுதே பார்த்திருக்கிறோம். அன்றைக்கு அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு திருவாரூர் வட்டாரத்தினுடைய முக்கியமான உறுப்பினராக அவர் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த விருதையும் பெற்றிருக்கிறார், சங்க பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விருது, இதற்கான பயிற்சிகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இது சங்கத்திற்கும் ஆசிரியர் பணிக்கும் அப்பாற்பட்டும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இந்த விருதை பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பணியினை நிறைவு செய்திருக்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள். அதே போல நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் பாராட்டு. இது ஒரு முக்கியமான பாராட்டு. நம்முடைய குழந்தைகள், நாம் கல்வியை கற்பிக்கிறோம், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகளும் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள், கல்வியிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்களை மேலும் மேலும் ஊக்குவிப்பதற்காக இந்த நிகழ்வு இந்த வட்டாரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வட்டாரத்தினுடைய நிகழ்வு பல வட்டாரங்களால் பின்பற்றப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பின்பற்றத்தக்க ஒரு மாடலாக இன்றைக்கு திருவாரூர் வட்டாரங்களை விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கும் அந்த மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய குடும்ப உறுப்பினர், இவரும் குடும்ப உறுப்பினர் என்றுதான் சொல்ல வேண்டும், நம்முடைய தியாகராஜன் அவர்கள். அவருடைய மகள் இன்றைக்கு ஒரு தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் அவரிடத்திலே இருந்து டைரக்டர் ஆஃப் கம்படன்ஸ் அவார்டு என்ற அந்த விருதை பெற்றிருக்கிறார். ஆதிசங்கரி அவர் எந்த இடத்துலையும் நீங்க தியாகராஜனை உட்கார வைத்து எந்த பிரச்சனையான டக்குன்னு ஒரு போன் வரும், உடனே என்ன இது மாதிரி இருக்குன்னு அலுவலகத்தில் இருக்குன்னு இதை நீங்க உடனே கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் விரல் நுனியிலேயே வைத்துக் கொண்டு ஆசிரியர்களுக்காக சுற்றி சுற்றி சுழன்று கொண்டு பணியாற்றக்கூடியவர். அவருடைய மகள் இவ்வளவு பெரிய விருதை பெற்றிருக்கிறார் என்பது நமக்கு பெருமை. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே பணி நிறைவு செய்த ஆசிரியர்கள், பணி நிறைவிலே 3 பேர் இன்றைக்கு ஓய்வூதியம் மறுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஓய்வூதியம் மறுக்கப்பட்டவர்களுடைய நாளைய நிலை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை மாற்றுவதற்காகத்தான் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. குஜராத்திலே மாநாடு, இங்கே வந்து ஆசிரியர்கள் நிறைய பேர் அந்த மாநாட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று தீவிரமான போராட்டம். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அகில இந்திய ஆசிரியர் கூட்டணியோடு இணைந்து காஷ்மீரிலே இருந்து கன்னியாகுமரியிலே இருந்து டெல்லி வரை 4 முனைகளிலே இருந்து புறப்பட்டு ஒரு பெரிய பேரணி, பிரச்சார பேரணியை நடத்தியது. நம்முடைய திருத்துறைப்பூண்டியுடைய வட்டார செயலாளர் நம்முடைய ஹரிகிருஷ்ணன், வட்டாரத்துடைய பொருளாளர்
மாவட்டத்துடைய பொருளாளர் சுபாஷ் அவர்கள், அதே போல முத்துப்பேட்டை வட்டாரத்துடைய பொறுப்பாளர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இங்கே கொடுத்தார்கள். அவருடைய நம்ம மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார். நாமெல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு பெரிய எழுச்சியான பேரணி தமிழகம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் அகில இந்தியா முழுவதும் நடைபெற்றது. அதற்கு பின்னாலே குஜராத்திலே ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு நம்முடைய அகில இந்திய ஆசிரியர் கூட்டணியுடைய பிரச்சார தாக்கத்தின் காரணமாக இந்த ஓய்வூதிய திட்டத்திலே, பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திலே மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு நிலை அன்றைக்கு அவருடைய மனதிலே ஏற்பட்ட அந்த கூட்டத்திலே, அந்த மாநாட்டிலே அவர் தெரிவித்துவிட்டு போனார். உங்களுடைய அந்த ஓய்வூதியம் குறித்து சில நல்ல முடிவுகளை நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்பது தகவலை சூசகமாக அந்த மாநாட்டிலே தெரிவித்து விட்டு போனார். அந்த மாநாட்டினுடைய ஒரு பக்க வெற்றிதான் இன்றைக்கு புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதியமே இல்லை என்கின்ற நிலையிலே ஏதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியம் கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒளி இன்றைக்கு ஏற்பட்டு நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு பழைய ஓய்வூதியம் தான் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை ஒளியை அந்த அகில தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அங்கமாக இருக்கக்கூடிய அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி மாநாடு தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தது. இதற்கு பின்னாலே இப்பொழுது அடுத்த முன்னேற்றமாக இப்பொழுது விரைவிலே வரக்கூடிய நவம்பர், செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திலே டெல்லியிலே மீண்டும் அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலேயும் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவரிடத்திலே தேதி கேட்டிருக்கிறார்கள். தேதி தருவதாக கூறியிருக்கிறார். அவருடைய தேதிக்கு தகுந்தாற்போல் இந்த மாநாடு அறிவிக்கப்படும். அப்பொழுது அந்த மாநாட்டிலே பழைய ஓய்வூதியம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டது என்கின்ற நிலையை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, அது இணைந்திருக்கக்கூடிய அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி அந்த நிலையை உருவாக்கி தரும். நீங்கள் எல்லாம் தயாராக இருங்கள், தைரியமாக இருங்கள். உங்களை எப்படி எதை வைத்து நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் அழைத்த நேரத்திலே, அழைத்த மாத்திரத்திலே போராட்டத்திற்கு வருவீர்கள். உங்களுடைய போராட்டத்தை கணக்கிலே காட்டி இவ்வளவு ஆசிரியர்கள் திருவாரூரிலே போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், தஞ்சாவூரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய அளவிலே இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே 29 மாநிலங்களிலே இந்த அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி வலுவான அமைப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கணக்கை காட்டி இவர்கள் கைது செய்தால் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். சிறை எங்களை ஒன்றும் செய்து விடாது, தானாக முன்வந்து நாங்கள் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற மனநிலையோடு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அரசுக்கு உணர்த்தி அந்த செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த மாநாடு ஒரு ஓய்வூதியத்தை மீண்டும் பெற்றுத்தந்த மாநாடாக அமையும். அதற்கு நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பல்வேறு கோரிக்கைகள் நமக்கு இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. இப்பொழுது நமக்கு ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு அனுமதி என்று சொல்லி நம்ம ஏமாற்றி இருக்கிறார்கள். 2026 வழங்குகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் எப்படியாவது பார்த்து நம்மிடத்திலே ஏமாற்றி நம்மை கவர்ந்து நம்முடைய வாக்குகளை பெறுவது மட்டும்தான் அவர்களுக்கு ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. மற்றபடி நம்முடைய கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்க வேண்டும் என்கிற நிலையிலே அரசு இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 தினங்களாக நம்முடைய சமூக வலைதளங்களிலேயே நம்முடைய ஆசிரியர்கள் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த செய்தியை உறுதிப்படுத்தப்படாத தகவலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அரசு கோப்பு ரெடியாகிவிட்டது, விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க இருக்கிறது, அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஃபைல் தயாராகிவிட்டது என்று ஒரு வாட்ஸ்அப் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆசிரியர்களே அதை எடுத்து போடுகிறார்கள். அதே போல அந்த உயர்கல்வி படித்தவர்களுக்கான ஊக்க ஊதியம் கணக்கெடுக்கிறார்கள், விரைவில் அதை வழங்க இருக்கிறார்கள். இந்த 110 விதியின் கீழே சரணொடுப்பை வழங்க இருக்கிறார் என்றெல்லாம் நம்முடைய ஆசிரியர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் எங்கே இருந்து உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், சமூக வலைதளங்களை அடிப்படையாக வைத்து பணியாற்றக்கூடிய உளவுத்துறை இந்த செய்திகளை ஆசிரியர்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆசிரியர்கள் போர்க்குழும் ஆசிரியர்களிடத்திலே, அரசு அலுவலர்களிடத்திலே ஏற்பட்டு விட்டது. அவர்கள் ஜாக்டோ ஜியோவாக இருக்கிறார்கள், டிட்டோ ஜாக்காக இருக்கிறார்கள், போட்டோ ஜியோவாக இருக்கிறார்கள்.
எப்படியோ ஏதாவது ஒரு அமைப்போடு சேர முடியாதவர்கள் வெவ்வேறு சேரக்கூடியவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய போராட்டங்கள் எல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு நேரத்திலே ஒரு சங்கம், ஒரு கூட்டமைப்பு உண்ணாவிரத்தை அறிவிக்கிறது, இன்னொரு தேதியிலே பேரணி என்று அறிவிக்கிறது, ஒரு ஆர்ப்பாட்டம் என்று இன்னொரு கூட்டமைப்பு அறிவிக்கிறது. இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளை வேலை நிறுத்தம் என்று வருகின்ற போது இந்த 3 கூட்டமைப்புகளும் ஒரே நேரத்திலே வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டு இந்த ஆட்சியாளர்களை ஸ்தம்பிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். அப்படி ஸ்தம்பிக்க வைக்கின்ற போது செய்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அதை மடைமாற்றுவதற்காக நம்முடைய சகலிகளை வைத்து இப்படி இதோ பாருங்கள், இதோ இந்த பத்திரிகைகளிலே செய்திகள் வந்திருக்கிறது, புலனங்களிலே செய்திகள் வந்திருக்கிறது, அரசு நமக்காக செய்ய இருக்கிறது. ஏன் போராட வேண்டும்? ஏன் அதை போய் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? அரசாங்கத்தை ஏன் ஆத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அவர்கள் தான் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களே என்று நம்முடைய போராட்ட உணர்வை மழுங்க வைப்பதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை அரசு மேற்கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நமக்கு இறுதி ஆணை வருகின்ற வரை நமக்கான சந்தேக பார்வையோடு இந்த அரசை பார்த்து நம்முடைய உரிமைகளை பெறுவோம். அதற்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தொடர்ந்து பாடுபடும். உங்களுடைய நம்பிக்கையோடு பாடுபடும். நீங்கள் அந்த எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி சிறப்பான முறையிலே இந்த வட்டார விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வட்டாரம் என்பது, நான் கொரடாச்சேரி வட்டாரத்தை சேர்ந்தவன், கொரடாச்சேரி வட்டாரத்திலே பணிபுரியக்கூடியவன். ஆனால் 7 ஆண்டுகளாக என்னுடைய தாய் வட்டாரம் திருவாரூர் வட்டாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய உணர்வுகள் இவர்களோடு சுற்றி சுழன்றிருக்கிறது. ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நான் மாவட்ட தலைவரிடத்திலே பேசி, மாவட்ட பொருளாளரிடத்திலே பேசி அந்த தேதிக்கு ஒப்புதல் வாங்குகின்ற போது, அதே போன்று திருவாரூர் வட்டாரத்துடைய செயலாளர் வேதமூர்த்தியிடமும் பேசி ஒப்புதல் வாங்கி அந்த நிகழ்வை நடத்தக்கூடிய நிலை. ஏனென்று சொன்னால், இங்கே எவ்வளவு பேரை அழைத்து வர வேண்டும்? 100 பேரை அழைத்து வாருங்கள், இல்லை 150 பேரை அழைத்து வாருங்கள் என்று அவரிடத்திலே சொன்னால் அந்த எண்ணிக்கை சற்றும் குறையாத அளவுக்கு அவர்கள் அழைத்து வருவார்கள். என்று சொன்னால், வெளியிலே இருக்கக்கூடிய ஊத்துப்பேட்டையிலே இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பணியை முடித்து புறப்பட்டு வருவதற்கு இங்கே காலதாமதமாகும். அதே போல வலங்கியமானிலே இருந்தோ அல்லது மற்ற வட்டாரங்களிலே இருந்து வரக்கூடியவர்கள் கால தாமதம் ஏற்படும். உடனடியாக நமக்கு ஒரு பெரிய கூட்டம் வேண்டும். அதனால் நீங்கள் அந்த தேதியிலே வசதியாக இருக்கிறீர்களா, அந்த தேதியிலே நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியுமா என்று அவர்களை போல் இவரிடத்திலும் ஒரு ஒப்புதலை வாங்கித்தான் நான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு திருவாரூர் வட்டார கிளை எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக, மிகப்பெரிய தைரியம் அளிக்கும் கிளையாக, நினைத்ததை உடனடியாக செய்து தரும் கிளையாக இந்த வட்டார கிளை விளங்கிக் கொண்டிருக்கிறது. வட்டார கிளைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, பணி நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கும், அதே போல பரிசு பெற்ற விருதுகளை பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழா இன்னும் 10 நிமிடங்களில் நிறைவடைய இருக்கின்றது. அதனால் ஆசிரியர்